பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சரின் கருத்து இரு நாட்டு உறவில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே வட இந்தியாவில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி, பஞ்சாபில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக கடந்த 2ஆம் தேதி லட்சத்தீவு சென்றிருந்தார். அங்கு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. லட்சத்தீவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கையாக இது கருதப்பட்ட நிலையில் மாலத்தீவு கடற்கரை சுற்றுலா தலங்களுடன் போட்டியிட்டால் இந்தியா பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அந்நாட்டு அமைச்சர் அப்துல்லா மஜித் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அப்துல்லா மஜித் தெரிவித்தது அவரது தனிப்பட்ட கருத்து என விளக்கம் அளித்துள்ள மாலத்தீவு அரசு இதுபோன்ற சர்ச்சை கருத்துக்களை கூறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இதேபோல் இந்தியாவை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மல்ஷா மற்றும் ஹசன் ஜிஹான் ஆகியோரை அந்நாட்டு அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை பீகார் மாநிலம் சம்பாரனில் வரும் 13ஆம் தேதி தொடங்க இருப்பதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. மறுபுறம் தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் வரும் 14ஆம் தேதி வரை தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். நாளை முதல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கான பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இதில் இவர்களுக்கான வகுப்பு 8 மணிக்கு முன்பு தொடங்கக்கூடாது, அதேபோல் 5 மணிக்கு மேல் வகுப்புகளை நடத்தக்கூடாது என டெல்லி பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்தில் டெல்லியில் குளிரின் தாக்கம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்பனா, நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.